100 நாள் வேலை திட்டத்தில் மகாத்மா காந்தி பெயரை நீக்கிய ஒன்றிய அரசை கண்டித்து தீப்பந்தம் ஏந்தி போராட்டத்தில் ஈடுபட்ட காங்கிரஸ் கட்சியினர் கைது செய்யப்பட்டனர். மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி சட்டத்தை நீர்த்து போக வைக்கும் ஒன்றிய அரசை கண்டித்தும் பிரதமர் மோடி வருகையை கண்டித்தும் தீப்பந்தம் ஏந்தி முன்னாள் எம்பி விஸ்வநாதன் மற்றும் காங்கிரஸ் கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மதுராந்தகத்தில் உள்ள தனியார் மண்டபம் அருகே தீப்பந்தம் ஏந்தி போராட்டத்தில் ஈடுபட்ட காங்கிரஸ் கட்சியினரை போலீசார் தடுத்து நிறுத்தி கைது செய்தனர். பிரதமர் வருகையால் தமிழ்நாட்டில் பூ வியாபாரத்தில் மட்டுமே மாற்றம் ஏற்படும் என்று திராவிடர் கழக தலைவர் கி. வீரமணி விமர்சித்துள்ளார். நாகர்கோவிலில் சுயமரியாதை இயக்க நூற்றாண்டு குடியரசு நூற்றாண்டு நிறைவு விழா குறித்த பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் பங்கேற்ற பிறகு செய்தியாளர்களை சந்தித்த அவர், ஆளுநர் பதவிக்கு தகுதியில்லாதவரை அப்பதவியில் நியமித்தது பெரிய தவறு என்று கூறினார். சட்டமன்றம் கூடும்போது ஆளுநர் உரை வாசிக்கும் நடைமுறை வேண்டாம் என தமிழ்நாடு அரசு தீர்மானம் கொண்டு வந்துள்ளது. ஆனால் அப்பதவியையே ரத்து செய்ய வேண்டும் என்று தாங்கள் கூறுவதாக வீரமணி தெரிவித்தார். ஆளுநர் பதவி என்பது முழுக்க முழுக்க மத்திய அரசு என்ற ஒன்றிய அரசுக்கு ஒரு கொடுங்கரமாக, ஒரு கருவியாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இது அரசியல் சட்டத்தினுடைய அடித்தளத்தையே அடிக்கட்டுமானத்தையே உருக்குலைக்கின்ற ஒன்று. ஆகவேதான் எங்களுடைய கோரிக்கை, அந்த நடைமுறை ஒழிவது மட்டும் முக்கியமல்ல, ஆளுநர் பதவியே ரத்து செய்யப்பட வேண்டும். அது மக்கள் விரோத நடவடிக்கைக்குத்தான் இந்த பதவி பயன்படுகிறது. கூட்டணி நிலைப்பாடு குறித்து பொறுமையாக இருங்கள், சொல்கிறேன் என்று ஓ. பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். முன்னாள் முதலமைச்சரும் அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்புக்குழு ஒருங்கிணைப்பாளருமான ஓ. பன்னீர்செல்வம் பெரியகுளம் வீட்டிலிருந்து போடி நாயக்கனூரில் உள்ள அலுவலகத்திற்கு புறப்பட்டார். அப்போது செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பொறுமையாக இருங்கள், நான் சொல்வேன் என்று கூறினார். திருச்சியில் செய்தியாளர்களை சந்தித்த OPS, திமுகவில் இணைய உள்ளீர்களா என்ற கேள்விக்கும் இதே பதிலை வழங்கியிருந்தார். அப்போது தமிழ்நாடு வரும் பிரதமரை சந்திக்க நேரம் கேட்கவில்லை என்றும் OPS தெரிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. ஜனநாயகன் படத்திற்கு சென்சார் சான்றிதழ் கோரும் வழக்கில் வருகிற 27ஆம் தேதி சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பு வழங்க வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. விஜய் நடித்துள்ள ஜனநாயகன் திரைப்படத்திற்கு சென்சார் சான்றிதழ் கிடைக்கவில்லை. சான்றிதழ் கோரி தயாரிப்பு நிறுவனம் தொடுத்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்ற தனி நீதிபதி PT ஆஷா ஜனநாயகன் படத்துக்கு UA சான்றிதழ் வழங்க உத்தரவிட்டார். இதை எதிர்த்து உடனடியாக தணிக்கை வாரியம் சார்பில் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வில் மேல்முறையீடு செய்யப்பட்டது. கடந்த 20ஆம் தேதி இந்த வழக்கில் இருதரப்பு வாதங்களையும் கேட்ட உயர்நீதிமன்றம் தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் தள்ளி வைத்திருந்தது. இந்நிலையில் வருகிற 27ஆம் தேதி தலைமை நீதிபதி அமர்வு தீர்ப்பு வழங்க உள்ளதாக கூறப்படுகிறது. கறிக்கோழி வளர்ப்பு குறித்து ஆய்வு செய்ய மாவட்ட அளவில் தொழில்நுட்ப குழு அமைக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக கால்நடை பராமரிப்புத்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், கறிக்கோழி உற்பத்தி செலவு உள்ளிட்ட சிரமங்கள் குறித்து கறிக்கோழி பண்ணை உரிமையாளர்கள் பல்வேறு கோரிக்கைகள் வழங்கியதன் அடிப்படையில் சங்க நிர்வாகிகளுடன் கால்நடை பராமரிப்பு இயக்குநர் 2 கட்டங்களாக பேச்சுவார்த்தை நடத்தியதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த கோரிக்கைகள் குறித்து ஆய்வு செய்து தீர்வு காணும் வகையில் தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகம், மண்டல இணை இயக்குநர் உள்ளிட்டோர் அடங்கிய மாவட்ட அளவிலான தொழில்நுட்ப குழு அமைக்கப்பட்டுள்ளது. இந்த குழு கோழிப்பண்ணை உரிமையாளர்கள் மற்றும் தொழிலில் ஈடுபட்டுள்ளவர்களுடன் ஆலோசித்து உற்பத்தி பெருக்கத்திற்கான வழிவகைகள், வளர்ப்பு பணிகள் மற்றும் பண்ணை செயல்பாடுகளில் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள், நோய் பரவல் மற்றும் மருத்துவ சிகிச்சையில் இருக்கும் இடைவெளி விவரங்களை சேகரித்து ஆய்வு செய்து கறிக்கோழி வளர்ப்பு தொழில் நடைபெறும் மாவட்டங்களில் ஆட்சியரிடம் கலந்தாலோசித்து உரிய தீர்வு காண அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அதிமுக, பாஜக, அமமுக கூட்டணி சந்தர்ப்பவாத கூட்டணி என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மூத்த தலைவர் K. பாலகிருஷ்ணன் விமர்சித்துள்ளார். இந்திய பொருட்கள் மீது அமெரிக்காவின் கூடுதல் வரி விதிப்பை கண்டித்து புதுச்சேரி அண்ணா சிலை அருகே இடதுசாரிகளின் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய K. பாலகிருஷ்ணன், பாஜக அதிமுக கூட்டணி சட்டமன்ற தேர்தலில் படுதோல்வி அடையும் என்றார். பாஜக அதிமுக கூட்டணியில, அதாவது அதிமுகவை 3ஆ உடைச்சு அந்த 3 கட்சி ஒன்னா சேர்த்தாக எங்க கட்சியில் கூட்டணி அதிகமாகிடுச்சு, கூட்டணி பலம் அதிகமாகிடுன்னு சொல்லலாம். இந்த மாதிரி ஒரு கிறுக்கு பிடிச்ச அரசியல்வாதிகளை எங்கேருந்து பார்க்க முடியும்? வேறு ஏதாவது புது கட்சி சேர்ந்தா ஒன்றும் கிடையாது. முன்னதாக ஆர்ப்பாட்டத்தில் பேசிய K. பாலகிருஷ்ணன், அமெரிக்காவின் எல்லாவிதமான நிபந்தனைகளுக்கும் கட்டுப்படும் அடிமை அரசாக ஒன்றிய பாஜக உள்ளதாக குற்றம் சாட்டினார்.
வட இந்திய பகுதிகளில்தான் நகர நாகரிகம் இருந்தது என்பதை மாற்றி தென் தமிழகத்திலும் நகர நாகரிகம் இருந்தது என்பதற்கான ஆதாரத்தை கீழடி ஆய்வு அறிக்கை சொல்லும் என தொல்லியல் ஆய்வாளர் அமர்நாத் ராமகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். தமிழக தொல்லியல் துறை சார்பில் தமிழ்நாட்டு அகழாய்வுகளில் அண்மைக்கால அறிவியல் ஆய்வுகள் என்ற தலைப்பில் 3 நாட்கள் நடைபெறும் சர்வதேச கருத்தரங்கை அமைச்சர் தங்கம் தென்னரசு தொடங்கி வைத்தார். கருத்தரங்கில் பேசிய தொல்லியல் ஆய்வாளர் அமர்நாத் ராமகிருஷ்ணன் கீழடியில் நகர நாகரிகம் தொடர்பான தன்னுடைய ஆய்வு அறிக்கையை திருத்த முடியாது என்றார். திருத்த முடியாதுங்க. ஏனென்றால் ஒரு அகழாய்வில் வந்த முடிவு எப்படி திருத்த முடியும்? அகழாய்வு முடிவுகள் இனிமேல் திருத்த முடியாது. அகழாய்வு என்பது ஒரு போஸ்ட்மார்ட்டம் மாதிரி ஒரு வேலையை செஞ்சு முடிச்சிட்டோம். நம்ம செஞ்சு முடிச்சதில் நம்ம என்னென்ன அந்த கண்டுபிடிப்பில் கிடைத்ததோ அத்தனையும் நாங்கள் பதித்து வைத்திருக்கோம். அதை நீங்கள் திருத்தணும்னு நினச்சா திரும்ப ஒரு ஆய்வு தான் பண்ணணும். அதை தவிர வேறு வழி கிடையாது. தொடர்ந்து கருத்தரங்கில் பேசிய அமைச்சர் தங்கம் தென்னரசு தமிழ்நாட்டின் கலாச்சார பாரம்பரியத்தை ஆவணப்படுத்துவதற்கான 25 ஆண்டுகால திட்டத்தை அரசு செயல்படுத்தி வருவதாக தெரிவித்தார். பாஜகவின் விழுப்புரம் தெற்கு மாவட்ட தலைவரின் வீட்டின் மீது ஆட்களை ஏவி மாவட்ட துணைத் தலைவரை தாக்குதல் நடத்தியதாக புகார் எழுந்துள்ளது. பிரதமர் மோடி மதுராந்தகத்தில் நடைபெற உள்ள பொதுக்கூட்டத்தில் பங்கேற்க உள்ள நிலையில் பொதுக்கூட்டத்தில் பங்கேற்க தொண்டர்களை அழைத்து வருவது தொடர்பாக உட்கட்சி பூசல் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. குறிப்பாக முன்னேற்பாடுகளுக்கு கட்சி தலைமை கொடுத்த தொகையை மாவட்ட தலைவர் தர்மராஜ் நிர்வாகிகளுக்கு பிரித்து கொடுக்காத ஆத்திரத்தில் துணைத் தலைவர் ஏஜி சம்பத் ஆட்களை ஏவி மாவட்ட தலைவர் வீட்டில் தாக்குதல் நடத்தியதாக கூறப்படுகிறது. தனது வீட்டின் மீதும் 2 கார்களின் மீதும் அடையாளம் தெரியாத ஆட்களை ஏவி மாவட்ட துணைத் தலைவர் ஏஜி சம்பத் தாக்குதல் நடத்தியதாக மாவட்ட தலைவர் தர்மராஜ் அரகண்டநல்லூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். இச்சம்பவம் தொடர்பாக அரகண்டநல்லூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டையில் செண்டு மஞ்சள் பூ விலை சரிந்ததால் விவசாயிகள் அவற்றை கீழே கொட்டும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். நிலக்கோட்டையை சுற்றியுள்ள 500க்கும் மேற்பட்ட கிராமங்களில் முல்லை, மல்லிகை, பிச்சி, செண்டு, செவ்வந்தி உள்ளிட்ட பூக்களை சீசனுக்கேற்ப விவசாயிகள் சாகுபடி செய்து வருகின்றனர். இவை சென்னை, திருச்சி உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு மட்டுமின்றி சிங்கப்பூர், மலேசியா, துபாய் உள்ளிட்ட வெளிநாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. தற்போது செண்டு மஞ்சள் பூ அதிகமாக சாகுபடி செய்யப்பட்டுள்ளதால் விலை குறைந்து கிலோ 5 முதல் 10 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. இதனால் பெரும் இழப்பு ஏற்பட்டிருப்பதாக விவசாயிகள் கூறுகின்றனர். ஆனால் எங்களுக்கு மார்க்கெட்டில் நிலவரம் இல்லை. பூ வேண்டாம், நிறையா பக்கம் நிறையா பூ வந்திருக்கு. அந்த மார்க்கெட்டில் பூ நிலவரம் சரியில்லாதனால கிட்டத்தட்ட 1.5 லட்ச ரூபா செலவு பண்ணி 30 ரூபா 40 ரூபா கூட ஒன்றும் போட முடியல. கடந்த 3 ஆண்டுகளாக செண்டு மஞ்சள் பூ விலை உயர்ந்து காணப்பட்ட நிலையில் அதிக வரத்தால் விலை சரிந்து அவற்றை கீழே கொட்டும் நிலைக்கு விவசாயிகள் தள்ளப்பட்டிருக்கின்றனர். தமிழ்நாடு அரசு மானியம் வழங்கி உதவ அவர்கள் கேட்டுக் கொண்டுள்ளனர். ஓசூர் அருகே பொதுப்பாதையை சுவர் எழுப்பி அடைத்த தனிநபர்களால் கிராம மக்கள் கடும் அவதிக்குள்ளாகினர். BS திம்மச்சத்திரம் கிராமத்தில் நீண்ட காலமாக பொதுப்பாதையாக இருந்த இடத்தில் முனிகிருஷ்ணன் மற்றும் ராஜப்பா ஆகியோர் தங்களது இடம் என்று கூறி தடுப்புச் சுவர் எழுப்பியுள்ளனர். இப்பாதையை பயன்படுத்தி அப்பகுதியினர் கர்நாடக மாநிலத்துக்கும் பிற இடங்களுக்கும் கால்நடைகளை மேய்ச்சலுக்கும் அழைத்துச் சென்ற நிலையில் தற்போது சிரமத்துக்கு ஆளாகியுள்ளனர். சுவர் கட்டப்பட்ட போது மாவட்ட நிர்வாகத்திற்கும் காவல்துறைக்கும் புகார் அளித்தும் நடவடிக்கை இல்லை என அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். சட்டப்படி எல்லா அதிகாரிகளுக்கும் நம்ம பிட்டிஷன் கொடுத்தோம். நம்ம டிபார்ட்மெண்ட்டு, BDO டிபார்ட்மெண்ட்டு, ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டு, எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணி ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுக்கணும்னுட்டு ஊர் பொதுமக்கள் சார்பாக இங்கே குடியிருப்போர் சார்பாக கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இது எது நடவடிக்கை எடுக்கலைன்னா இந்த வரப்போகிற சட்டமன்ற தேர்தலில் நாங்கள் புறக்கணித்து இந்திய தேர்தல் அதிகாரிகளுக்கு நாங்கள் இதோடைய நம்ம கோரிக்கையெல்லாம் அந்த பெட்டிஷன் எல்லாமே எடுத்துகிட்டு போய் ஆன்லைனில் போட்டு மெயில் தான் அனுப்ப போகிறோம் சார். முன்னதாக புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காத அதிகாரிகளை கண்டித்து மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். அவர்களிடம் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தி உரிய நடவடிக்கை எடுப்பதாக கூறியதை அடுத்து போராட்டம் கைவிடப்பட்டது. இண்டிகோ நிறுவனத்தின் விமான சேவை கட்டுப்பாட்டு மைய துணைத் தலைவரை பணி நீக்கம் செய்ய டெல்லி உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இண்டிகோ நிறுவனத்தின் விமான சேவைகள் கடந்த டிசம்பரில் பாதிக்கப்பட்டன. இதனால் இந்தியா முழுவதும் உள்ள விமான நிலையங்களில் பயணிகள் அவதிக்கு உள்ளாகினர். இது தொடர்பான வழக்கு டெல்லி உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. அப்போது சேவை குளறுபடிக்காக இண்டிகோ நிறுவன விமான சேவை கட்டுப்பாட்டு மைய மூத்த துணைத் தலைவர் ஜேசன் ஹெர்டரை பணி நீக்கம் செய்ய உத்தரவிட்டதாக ஒன்றிய அரசு நீதிமன்றத்தில் தெரிவித்தது. மேலும் இண்டிகோ நிறுவனத்திற்கு 22 கோடி ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளதாகவும் விமான சேவை குளறுபடிக்காக இண்டிகோவில் மேலும் பல அதிகாரிகள் எச்சரிக்கப்பட்டுள்ளதாகவும் ஒன்றிய அரசு தரப்பில் வாதிடப்பட்டது. இதைத் தொடர்ந்து பயணம் செய்ய முடியாதவர்களுக்கு ஏற்கனவே இழப்பீடு வழங்கப்பட்டுள்ளதாக இண்டிகோ தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டது. பயணம் செய்ய முடியாதவர்களுக்கு வழங்கிய இழப்பீடு குறித்து விவரங்களை அறிக்கையாக தாக்கல் செய்ய உத்தரவிட்டு வழக்கை பிப்ரவரி 25ஆம் தேதிக்கு டெல்லி உயர்நீதிமன்றம் ஒத்திவைத்தது.
இந்தியாவில் T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் விளையாட வங்கதேசம் மறுப்பு தெரிவித்துள்ளதால் தொடரில் இருந்து அந்த அணியை நீக்க ICC முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தங்கள் நாட்டு வீரர்களுக்கு இந்தியாவில் தகுந்த பாதுகாப்பு இல்லை என்றும் அதனால் வங்கதேசம் விளையாடும் போட்டிகளை மட்டும் இலங்கைக்கு மாற்ற வேண்டும் எனவும் அந்நாட்டு கிரிக்கெட் வாரியம் ICC-யிடம் கோரிக்கை விடுத்திருந்தது. ஆனால் பாதுகாப்பு ஆய்வுகளில் எந்தவித அச்சுறுத்தலும் இல்லை என்பது உறுதியானதால் மைதானங்களை மாற்ற ICC மறுத்துவிட்டது. இந்நிலையில் வங்கதேச இடைக்கால அரசின் விளையாட்டு ஆலோசகர் ஆசிப் நஸ்ருல்லுடன் வங்கதேச கிரிக்கெட் வாரிய தலைவர் அமீனுல் இஸ்லாம் ஆலோசனை நடத்தினார். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அமீனுல் இஸ்லாம் T20 உலகக்கோப்பையில் பங்கேற்க வங்கதேசம் இந்தியா செல்லாது என்று திட்டவட்டமாக தெரிவித்தார். எனவே தொடரில் இருந்து வங்கதேசத்தை நீக்க ICC முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழ்நாட்டுக்கு ஒன்றிய பாஜக அரசு தொடர்ந்து செய்து வரும் வஞ்சகத்தை தட்டி கேட்கும் துணிச்சலும் நிமிர்ந்து நின்று எதிர்க்கும் முதுகெலும்பும் திமுகவுக்கு மட்டுமே உண்டு என்று தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். மொழிப்போர் தியாகிகள் வீரவணக்க நாளையொட்டி 25ஆம் தேதியன்று மாநிலம் முழுவதும் நடைபெறவுள்ள பொதுக்கூட்டங்கள் தொடர்பாக தனது கட்சி தொண்டர்களுக்கு மு க ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். தீ பரவட்டும் என்ற தலைப்பில் எழுதியுள்ள அந்த மடலில் நாம் எதிர்கொள்கின்ற 2026 தேர்தல் களம் கலைஞர் கூறியதைப் போன்று திராவிட ஆரிய போரின் மற்றொரு களம் என்று குறிப்பிட்டுள்ளார். இருமொழி கொள்கைக்கு மாற்றாக இந்தியை திணிக்கும் மும்மொழிக் கொள்கையை ஏற்றுக்கொண்டால்தான் கல்விக்கான நிதியை தருவோம் என்று கூறி தமிழ்நாட்டை ஒன்றிய அரசு வஞ்சிக்கிறது என்று ஸ்டாலின் சாடியுள்ளார். எதிர்க்கட்சியான அதிமுகவும் அதிலிருந்து உதிர்ந்த இலை தழை சருகுகளும் பழைய வழக்குகளின் கோப்புகள் தூசி தட்டப்படும் சத்தம் கேட்டதுமே பயந்து நடுங்கி டெல்லிக்கு ஓடி பாஜகவின் பாதம் பணிந்து நின்று விடுகின்றன என்றும் குறிப்பிட்டுள்ளார். மொழிப்போர் தியாகிகள் நாளில் தமிழ் இன எதிரியான பாஜகவையும் அதன் அடிமை கூட்டணியையும் வீழ்த்திட உறுதியேற்குமாறு தனது தொண்டர்களுக்கு மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். விரைவில் வரவுள்ள தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலில் விஜயின் தமிழக வெற்றி கழகத்திற்கு விசில் சின்னம் ஒதுக்கீடு செய்து தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. தேர்தல் நெருங்கும் நிலையில் மாநிலம் முழுவதும் ஒரே சின்னத்தில் போட்டியிடும் வகையில் பொது சின்னம் கோரி தாவைக்கு சார்பில் விண்ணப்பிக்கப்பட்டிருந்தது. குறிப்பாக ஆட்டோ, கிரிக்கெட் பேட், விசில் உள்ளிட்டவற்றில் ஏதாவது ஒரு சின்னத்தை ஒதுக்குமாறு தேர்தல் ஆணையத்திடம் கோரியிருந்தது. இந்த நிலையில் தாவைக்கவிற்கு விசில் சின்னத்தை தேர்தல் ஆணையம் ஒதுக்கீடு செய்துள்ளது. இதன் மூலம் அனைத்து சட்டமன்ற தொகுதிகளிலும் தாவைக்க பொது சின்ன போட்டியிட உள்ளது. தாம்பரம் அருகே பல்வேறு குற்ற வழக்குகளில் தொடர்புடைய ரவுடி கோல்டுமணி மீது நாட்டு வெடிகுண்டு வீசி கொலை முயற்சி நடைபெற்ற சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கடப்பேரி அற்புதம் நகரில் வசித்து வரும் கோல்டுமணி அதே பகுதியைச் சேர்ந்த வினோத்திடம் அவ்வப்போது தகராறில் ஈடுபட்டு வந்ததாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த வினோத் சச்சின் என்ற ரவுடியுடன் சேர்ந்து மணியை பயமுறுத்த வேண்டும் என திட்டமிட்டுள்ளார். நேற்று மாலை ரவுடி கோல்டுமணி வீட்டிற்குள் புகுந்த வினோத், சச்சின் மற்றும் ஒரு 15 வயது சிறுவன் ஆகியோர் நாட்டு வெடிகுண்டை வீசி வினோத்தை ஆயுதங்களால் தாக்க முயன்றுள்ளனர். அப்போது ரவுடி கோல்டுமணி அங்கிருந்து தப்பி ஓடி உயிர் பிழைத்ததாக கூறப்படுகிறது. இதையடுத்து தாக்குதல் சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிந்த தாம்பரம் போலீசார் வினோத் மற்றும் சச்சினை கைது செய்து சிறையில் அடைத்தனர். புதுப்பிக்கப்பட்டுள்ள சென்னை தொல்காப்பிய பூங்காவில் பிப்ரவரி 1ஆம் தேதி முதல் 3000 பேர் நடைபயிற்சி மேற்கொள்ளலாம் என்றும் கட்டணத்திலும் தளர்வு வழங்கப்படும் என்றும் நகராட்சி நிர்வாகத்துறை தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் கடந்த ஆண்டு அக்டோபர் 24ஆம் தேதி திறக்கப்பட்ட புதுப்பிக்கப்பட்ட தொல்காப்பிய பூங்காவில் காலை மாலை என 500 பேர் மட்டுமே அனுமதிக்கப்பட்டு வருவது சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. சுற்றுச்சூழல் கல்விக்காக அனைத்து நாட்களிலும் மாணவர்கள் அனுமதிக்கப்படுவதும் குறிப்பிடப்பட்டுள்ளது. நடைபயிற்சி மேற்கொள்வதற்கான கோரிக்கைகள் அதிகமாக உள்ளதால் 3000 பேரை அனுமதிக்க முடிவெடுக்கப்பட்டுள்ளது. நடைபயிற்சிக்கான கட்டணம் மாதத்திற்கு 500 ரூபாய் என்பது 250 ரூபாயாகவும், 3 மாதங்களுக்கு 1500 என்பது 750 ரூபாயாகவும், 6 மாதங்களுக்கு 2500 என்பது 1250 ரூபாயாகவும், ஓராண்டுக்கான கட்டணம் 5000 ரூபாயிலிருந்து 2500 ரூபாயாக குறைக்கப்படுவதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு அமர்விலும் 300 பேருக்கு மட்டுமே பூங்காவிற்குள் அனுமதி அளிக்கப்படும் என்றும் நகராட்சி நிர்வாகத்துறை தெரிவித்துள்ளது. SIR நடவடிக்கைகளால் ஏற்பட்ட மன அழுத்தம் காரணமாக மேற்குவங்க மாநிலத்தில் மட்டும் 110 பேர் உயிரிழந்ததாக அம்மாநில முதலமைச்சர் மம்தா பானர்ஜி குற்றம் சாட்டியுள்ளார். கொல்கத்தாவில் நடைபெறும் புத்தக கண்காட்சியை தொடங்கி வைத்து பேசிய மம்தா பானர்ஜி SIR நடவடிக்கையின் போது வாக்காளர்களின் குடும்ப பெயர்கள் குறித்து தேர்தல் ஆணையம் கேள்வி எழுப்புவது ஆச்சரியமளிப்பதாக தெரிவித்தார். தேசிய கீதத்தை எழுதிய ரவீந்திரநாத் தாகூர் இப்போது இருந்திருந்தால் அவரிடம் கூட தேர்தல் ஆணையம் அடையாள ஆவணங்களை கோரியிருக்கும் என்றும் மம்தா பானர்ஜி விமர்சித்தார். மூத்த குடிமக்களை நீண்ட வரிசையில் காக்க வைப்பது மனவருத்தம் அளிப்பதாகவும், இதனால் ஏற்பட்ட மன உளைச்சல் காரணமாக மேற்கு வங்கத்தில் 110 பேர் உயிரிழந்ததாகவும் மம்தா பானர்ஜி வேதனை தெரிவித்தார். SIR நடவடிக்கையால் மக்களுக்கு ஏற்பட்ட பாதிப்புகள்
நிகழ்வுகள் குறித்து 26 கவிதைகள் எழுதி புத்தகமாக வெளியிட்டுள்ளதாகவும் மம்தா பானர்ஜி கூறினார். அதிமுக, பாஜக, அமமுக கூட்டணி சந்தர்ப்பவாத கூட்டணி என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மூத்த தலைவர் கே. பாலகிருஷ்ணன் விமர்சித்துள்ளார். இந்திய பொருட்கள் மீது அமெரிக்காவின் கூடுதல் வரி விதிப்பை கண்டித்து புதுச்சேரி அண்ணா சிலை அருகே இடதுசாரிகளின் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய கே. பாலகிருஷ்ணன், பாஜக, அதிமுக கூட்டணி சட்டமன்ற தேர்தலில் படுதோல்வி அடையும் என்றார். பாஜக, அதிமுக கூட்டணியில் அதாவது அதிமுகவை 3 உடைச்சி அந்த 3 கட்சி ஒன்றா சேர்த்தாக எங்கள் கட்சியில் கூட்டணி அதிகமாகிடுச்சு, கூட்டணி பலம் அதிகமாகிட்டுன்னு சொன்னால் இந்த மாதிரி ஒரு கிறுக்கு பிடிச்ச அரசியல்வாதிகளை எங்கேருந்து பார்க்க முடியும்? வேறு ஏதாவது புது கட்சி சேர்ந்தா ஒன்றும் கிடையாது. முன்னதாக ஆர்ப்பாட்டத்தில் பேசிய கே. பாலகிருஷ்ணன், அமெரிக்காவின் எல்லாவிதமான நிபந்தனைகளுக்கும் கட்டுப்படும் அடிமை அரசாக ஒன்றிய பாஜக உள்ளதாக குற்றம் சாட்டினார். வட இந்திய பகுதிகளில்தான் நகர நாகரிகம் இருந்தது என்பதை மாற்றி தென் தமிழகத்திலும் நகர நாகரிகம் இருந்தது என்பதற்கான ஆதாரத்தை கீழடி ஆய்வு அறிக்கை சொல்லும் என தொல்லியல் ஆய்வாளர் அமர்நாத் ராமகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். தமிழக தொல்லியல் துறை சார்பில் தமிழ்நாட்டு அகழாய்வுகளில் அண்மைக்கால அறிவியல் ஆய்வுகள் என்ற தலைப்பில் 3 நாட்கள் நடைபெறும் சர்வதேச கருத்தரங்கை அமைச்சர் தங்கம் தென்னரசு தொடங்கி வைத்தார். கருத்தரங்கில் பேசிய தொல்லியல் ஆய்வாளர் அமர்நாத் ராமகிருஷ்ணன், கீழடியில் நகர நாகரிகம் தொடர்பான தன்னுடைய ஆய்வு அறிக்கையை திருத்த முடியாது என்றார். திருத்த முடியாதுங்க. ஏனென்றால் ஒரு அகழாய்வில் வந்த முடிவு எப்படி திருத்த முடியும்? அகழாய்வு முடிவுகள் இனிமேல் திருத்த முடியாது. அகழாய்வு என்பது ஒரு போஸ்ட்மார்ட்டம் மாதிரி ஒரு வேலையை செஞ்சு முடிச்சிட்டோம். நம்ம செஞ்சு முடிச்சதில் நம்ம என்னென்ன அந்த கண்டுபிடிப்பில் கிடைத்ததோ அத்தனையும் நாங்கள் பதித்து வைத்திருக்கோம். அதை நீங்கள் திருத்தணும்னு நினச்சா திரும்ப ஒரு ஆய்வு தான் பண்ணணும். அதை தவிர வேறு வழி கிடையாது. தொடர்ந்து கருத்தரங்கில் பேசிய அமைச்சர் தங்கம் தென்னரசு, தமிழ்நாட்டின் கலாச்சார பாரம்பரியத்தை ஆவணப்படுத்துவதற்கான 25 ஆண்டுகால திட்டத்தை அரசு செயல்படுத்தி வருவதாக தெரிவித்தார். உதகை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் நீண்ட நாட்களுக்கு பிறகு மீண்டும் தொடங்கிய உறைபனியால் உள்ளூர் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. உதகை தாவரவியல் பூங்கா உள்ளிட்ட நகர பகுதிகளில் -1 டிகிரியும், தலைக்குந்தா, அவலாஞ்சி உள்ளிட்ட பகுதிகளில் -2 டிகிரியும் வெப்பநிலை பதிவானது. இதனால் புல்வெளிகள் மற்றும் சாலைகளில் உறைபனி படர்ந்து பார்க்கும் இடமெல்லாம் வெள்ளை நிறமாக காட்சியளித்தது. ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பனியோட தாக்கம் ரொம்ப அதிகமாக இருக்குங்க. பொட்டானிக்கல் கார்டன், அப்புறம் ரேஸ் கோர்ஸ், இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உப்பு கொட்டி வச்ச மாதிரி சரியான பனியாக இருந்ததுங்க. நார்மலாக நாங்கள் 6:30க்கெல்லாம் வேலைக்கு வந்துடுவோம். ஆனால் இன்றைக்கி எங்களால் எந்திரிக்க முடியல, அந்தளவுக்கு சின்ன ஜாஸ்தியாக இருந்ததுங்க. குளிரும் இன்றைக்கி அதிகமாக இருந்தது. 2 days பிஃபோர் வந்தோம், இந்த அளவுக்கு பனி இல்லை இந்த பொங்கல் ஹாலிடேஸில். இப்போ வந்து பார்த்தா பயங்கர ரொம்ப பனியாக இருக்குது. -2 வரைக்கும் போயிருக்கு. காரில், புல்லில் இப்போ வரைக்கும் பனி இருக்குது. பனி 8 மணி ஆச்சு, இப்போ வரைக்கும் ஃபுல்லாக பயங்கர ரொம்ப பனியாக இருக்குது. கடந்த சில தினங்களாக உறைபனியின் தாக்கம் குறைந்து காணப்பட்ட நிலையில் மீண்டும் தொடங்கிய உறைபனியின் தாக்கத்தால் உதகை நகரமே காஷ்மீர் போல காட்சியளித்தது. இதனால் உதகைக்கு வருகை தந்த சுற்றுலா பயணிகள் குளிர்ச்சியான சூழலை அனுபவித்து மகிழ்ந்தனர். நாட்டின் 77வது குடியரசு தினம் வரும் திங்கட்கிழமை கொண்டாடப்பட உள்ளதை அடுத்து சென்னை மெரினா உழைப்பாளர் சிலை அருகே குடியரசு தின இறுதி அணிவகுப்பு ஒத்திகை நிகழ்ச்சி விமரிசையாக நடைபெற்றது. ஒத்திகையில் முப்படை வீரர்கள், காவல்துறையினர், தேசிய மாணவர் படையினர் உள்ளிட்டோர் கம்பீரமாக அணிவகுத்து நடந்து சென்றார்கள். பாதுகாப்பு படை வீரர்களின் அணிவகுப்பு ஒத்திகையில் தமிழர்களின் பாரம்பரியத்தை வெளிப்படுத்தும் வகையில் குதிரையாட்டம், மயிலாட்டம், ஒயிலாட்டம், பறையிசை உள்ளிட்ட கிராமிய கலை நிகழ்ச்சிகள் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தன. ஒத்திகையில் பல வண்ணங்களில் வருகை தந்த ராஜஸ்தான் உள்ளிட்ட பிற மாநில கலைஞர்களின் பாரம்பரிய நடனங்களும் இடம்பெற்றன. நிகழ்ச்சியில் ஆளுநர், முதலமைச்சர் வருவது போலவும் அவர்களுக்கு வரவேற்பளித்து அணிவகுப்பு மரியாதை அளிப்பது போலவும் ஒத்திகை செய்து காண்பிக்கப்பட்டது.